புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்காணிக்க 50 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் சீருடையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி பணியில் ஈடுபட உள்ளனர். நாளை மறுநாள் புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். புத்தாண்டை கொண்டாட வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புதுச்சேரிக்கு திரளுவர். அதுபோல் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டமும் புதுவையில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. புத்தாண்டை கொண்டாட கடற்கரை சாலைகள் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இசை நிகழ்ச்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் புத்தாண்டை கொண்டாட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் புதுவையில் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களில் அறைகள் நிரம்பி வழிகின்றன. புதுவையில் உள்ள விடுதிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதிகளை நோக்கி செல்கின்றனர். புதுச்சேரி நகர் முழுவதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் போக்குவரத்து நெரிசல் இருந்து வருகிறது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள செய்திகள்: புதுவையில் புத்தாண்டை பொதுமக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புத்தாண்டு தினத்தன்று 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுவை முழுவதும் போக்குவரத்து போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர். புதுவை எல்லைகளில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும். புதுவையில் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்காணிக்க 50 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் சீருடையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி பணியில் ஈடுபடுவர். மேலும் மது குடித்திருப்பதை கண்டறியும் கருவி சோதனைகளை மேற்கொள்வர். இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணிக்க கூடாது, அதிக வேகத்தில் செல்லக்கூடாது, இருசக்கர வாகனங்களில் சாகசங்கள் செய்யக்கூடாது, அதிக இரைச்சல் எழுப்பக்கூடாது. இதனை இன்டர்செப்டர் வாகனம் மூலமாக கண்காணிக்கப்படும். இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி ஷாஹி பாத்காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் பிரஜேஸ்வர் பிரசாத். இவரது மகன் அப்துல் பிரசாத் வயது 30. இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நண்பர்களான ஆஷிஷ், கார்த்தில், விஜய் ஆகிய 4வரும் சுற்றுலா நிமித்தமாக புதுச்சேரி வந்துள்ளனர். புதுவையில் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அதன்பின் விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 12 மணியளவில் நண்பர்கள் 4வரும் சின்ன முதலியார் சாவடி கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்போது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலைகள் அப்துல் பிரசாத் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதை கண்ட நண்பர்கள் கூச்சலிட்டுள்ளனர். அப்பொழுது அருகிலிருந்த மீனவ நண்பர்கள் உதவியுடன் அப்துல் பிரசாரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அப்துல் பிரசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் மருந்தகத்தில் வாங்கிய மருந்து மாத்திரைகளை கடையின் முன்பு கொட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுவையில் போலி மருந்து மாத்திரை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 26 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு 13 குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த ஆய்வில் புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு 2 மாதங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இந்த மருந்தகங்கள் இயங்கி வந்ததால் இதை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருந்தகங்களில் வாங்கிய மருந்து மாத்திரைகளை கடையின் முன்பு கொட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து புசி வீதியில் இயங்கி வந்த பல்வேறு மருந்துகளுக்கு நேரடியாக சென்ற அவர்கள் போலி மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறதா என கேள்வி எழுப்பி உயிருடன் விளையாட வேண்டாம் என கோரிக்கை வைத்ததுடன் சந்தேகப்பட்ட மருந்தகங்களின் கதவுகளை இழுத்து மூடியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரியில் திருமண மண்டபங்கள் மீதான 18% ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க வலியுறுத்தி குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனிடம் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கம் சார்பில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்க தலைவர், இசைக்கலைவன் மற்றும் தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜான் அமல்ராஜ் ஆகியோர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் இந்திய சமூகத்தில் திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் திருமண மண்டபங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நிகழ்வுகள் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் வாழ்க்கையின் இன்றியமையாத நிகழ்வுகளாகும். திருமண மண்டபங்களை பயன்படுத்துவோரில் பெரும்பாலானோர் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்தவர்களாவர். அவர்களுக்கு கட்டண சுமை ஒரு பெரும் கவலையாக உள்ளது. தற்பொழுது திருமண மண்டபங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி விகிதம் பொதுமக்களின் மீது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மீது பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மின்சாரம், பராமரிப்பு, தொழிலாளர் ஊதியம் அதிகரித்து வருவதால் திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துவது மிகவும் கடினமாகி வருகிறது. இந்நிலையில் சாமானிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய சமூக வசதிகள் தொடர்ந்து கிடைப்பதையும் அவை மலிவு விலையில் இருப்பதையும் உறுதி செய்ய திருமண மண்டபங்கள் மீதான 18% ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க நிதி அமைச்சருக்கு பரிந்துரைக்குமாறு அல்லது தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும், இவ்விஷயத்தில் தங்களின் கனிவான ஆதரவும் வழிகாட்டுதலும் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் பயனளிப்பதுடன் ஒரு முக்கியமான சமூக கட்டமைப்பை பாதுகாக்கவும் உதவும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு இருப்பதால் அவர் மீது நம்பகத்தன்மை இல்லை. அதனால் சிபிஐ விசாரணை முடியும் வரை சபாநாயகர் பதவி விலக வேண்டும் அல்லது ஆளுநர் அவரை நீக்க வேண்டும். போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனைத்து இடமும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசு பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யலாம் என்றும், உச்சநீதிமன்றத்தில் 2006 நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணிகள் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது எனவும் கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு இடஒதுக்கீடு முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையிலோ தொகுப்பு ஊதிய அடிப்படையிலோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து வந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும், தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணியும் இல்லை என்று அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் 19,37,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட குப்பம்பேட் பகுதிகள் 19,37,491 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர் மற்றும் ஊர் முக்கியஸ்தரர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி சார்பில் முப்பெரும் விழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா, புத்தாண்டு வாழ்த்து மற்றும் பொங்கல் வாழ்த்து ஆகிய முப்பெரும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மேற்பார்வையில் புதுவை காங்கிரஸ் மாநில வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், அரியாங்குப்பம் தொகுதியின் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் முதலியார்பேட்டை மாவட்ட தலைவர் கோபி, அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் சுந்தர், அரியாங்குப்பம் தொகுதி PCC சசிகுமார், புதுவை மாநில விவசாய அணி தலைவர் அக்ரிமுருகன், புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி பிரிவு சட்ட ஆலோசகர் TS சுரேஷ் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயலாளர் சுசேராஜ், விநாயக முருகம், தேங்காய் திட்டு கிராம கமிட்டி காங்கிரஸ் தலைவர் சிவாஜி, பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, சிறுபான்மை தலைவர் கலைசெல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் நாட்காட்டியினை வெளியிட்டனர். மேலும் இந்த விழாவில் முக்கிய அம்சமாக வர்த்தக அணியின் மாநில பொறுப்பாளர்களுக்கு ID கார்டு, சான்றிதழ், நாள்காட்டி மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வர்த்தக அணியின் ஆலோசகர் கலைவாமணி வாசுதேவன், துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், கலீல், ரகுமான், நாகலிங்கம், இன்பசெல்வன், பொதுச் செயலாளர் தமிழ்செல்வன், ரவி, கோபால்நாதன், முனுசாமி, பொருளாளர் ராஜேந்திரன், செயலாளர்கள் விஜயன், தென்னரசு, சிவவடிவேல், சசிகுமார், பெட்டின், ஞானவேல், அன்பரசு மற்றும் இணை செயலாளர்கள் கிருஷ்ராஜ், ஐயனார், முரளி, அருள், கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை ராஜநகர் பகுதிகள் பாஜக வர்த்தக பிரிவின் அமைப்பாளர் மதன் வீடு வீடாக சென்று நாட்காட்டியினை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவின் இணையமைப்பாளர் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி BLA1 மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜநகர் பகுதிகள் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் கார்த்தி, 18வது கிளை தலைவர் சதீஷ், நகர மாவட்ட அறிவுசார் பிரிவு தலைவர் அருள் பாலாஜி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி பிரியா, அகிலா, இலக்கியா, ராஜேஸ்வரி, ஏழுமலை, வெற்றிவேல், 19வது கிளை தலைவர் ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று நடந்த 30வது பட்டமளிப்பு விழாவில் 89,476 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. புதுவை பல்கலையில் 30வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. பல்கலை வளாகத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடந்த விழாவிற்கு துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வரவேற்றார். கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்து கல்வியில் சிறந்து விளங்கிய மாற்றுத்திறன் மாணவர்கள் காவியா, தேவிட்டட்டா, முகபத்ரா, முகத் அஸ்லாம், கிஷிதிஜா, நிலேஷ், ஜாதவ் உள்ளிட்ட 10 பேருக்கு பட்டம் மற்றும் தங்க பதக்கங்களை வழங்கிய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். அப்போது மாகி மற்றும் ஏனாமில் சமுதாய கல்லூரி கட்ட நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிகளில் திறன் சார்ந்த படிப்புகள் கொண்டு வரப்படும், அதனால் அந்த பிராந்தியங்கள் முன்னேற்றம் அடையும் என்றார். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரிய குழு உறுப்பினர் சதீஷ் ரெட்டி பட்டமளிப்பு சிறப்புரையாற்றினார். துணை வேந்தர் பிரகாஷ் பாபு தலைமையில் மாணவர்கள் பட்டமளிப்பு உறுதிமொழி ஏற்றனர். முன்னதாக பல்கலை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டு மையத்தை துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து மகாகவி பாரதியார் சர்வதேச மாநாட்டு மையம் என பெயர் சூட்டினார். பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்த 100 அடி உயர கொடி கம்பத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து மரக்கன்று நட்டார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாசன் கண் மருத்துவமனை, ASG கண் மருத்துவமனை மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஆகியவை கண் நோய்களுக்கு நாடு முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. வாசன் கண் மருத்துவமனை, ASG கண் மருத்துவமனை மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஆகியவை கண் நோய்களுக்கு நாடு முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. வாசன் மற்றும் ASG கண் மருத்துவமனைகளுக்கு இந்தியா முழுவதும் 170 கிளைகள் உள்ளன. 650 சிறந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு தரமான கண் பராமரிப்பை வழங்கி வருகின்றனர்.
இதுவரை 5 கோடி மக்கள் இவர்களின் சேவைகளை பெற்றுள்ளனர். இதில் கண்புரை, பார்வை பிழை, குளுக்கோகோமா, சுருங்கிய கண் சிகிச்சை, ரெட்டினா, கண் புற்றுநோய், குழந்தைகள் கண் பராமரிப்பு, நீரிழிவு, ரெட்டினோபதி, கார்னியா, வைட்ரக்டமி, ஆப்டிக்கல், கான்டாக்ட் லென்ஸ் ஆகியவை அடங்கும். நாடு முழுவதும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாசன் கண் மருத்துவமனை, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள் அவர்களின் குடும்பத்தினருக்காக வாசன் கண் மருத்துவமனை புதுவையில் ஒரு மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாமை நடத்துகிறது. முகாமில் பிரபல கண் மருத்துவர்களின் உரை நடைபெறும். டாக்டர் முகமது இப்ராஹிம் ஆசிப், சிஎம்ஓ புதுச்சேரி சுரேஷ், வெங்கடராஜா, டிஜிஎம் காப்பீட்டு வணிகம், அதைத் தொடர்ந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பயனாளர்களுக்கான சிறப்பு பிரிவிலேஜ் கார்டு, வாசன் கண் மருத்துவமனையின் சிறப்புமிக்க நபர்கள் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் முக்கிய நபர்களால் வெளியிடப்படும் என்று டாக்டர் ரம்யா தேவி, ரீஜனல் கிளைம்ஸ் ஹெட் தமிழ்நாடு, சேகர் உதவி மண்டல மேலாளர் சகாய அகஸ்டின், பகுதி மேலாளர் ஆகியோர் தெரிவித்தனர். இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் வாசன் ஐ கேர் ஏஎஸ்ஜி மருத்துவமனைக்கு ஒரு முக்கியமான மைல்கல் தருணமாகும். பஞ்சவடியில் உள்ள மத்திய திருப்பதி பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். உலகெங்கும் உள்ள பெருமான் கோவிலில் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை அருகே உள்ள பஞ்சவடிகள் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி மற்றும் 36 அடி விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் விசேஷ பூஜைகளுடன் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி என்கின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம் மற்றும் சாற்றுமுறை நிகழ்ச்சியும், ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு, ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பரமபத வாசல் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விடியற் காலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுவையில் மூடப்பட்ட ரேஷன் கடையை திறக்க வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் புதுவை மாநில குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் புதுவை மாநில குழு சார்பில் மூடப்பட்டுள்ள அனைத்து நியாய விலை கடைகளையும் உடனடியாக திறந்துள்ள கோரியும், பொது விநியோக திட்டத்தின் மூலம் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க கோரியும், கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்கிட வேண்டும் என்றும், தமிழகத்தில் பொங்கலுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்குவது போல் புதுவையிலும் வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அருகில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தசரதா தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் அஞ்சலி தேவி, துணைத் தலைவர் ராஜகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில செயலாளர் ஹேமலதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கூட்டத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சீனியர் செகண்டரி பிளாக் பள்ளி கட்டிடத்தை துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்தியாவின் குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவையின் தலைவருமான சிபி ராதாகிருஷ்ணன் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சீனியர் செகண்டரி பிளாக் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை உறுப்பினர் சிவசங்கர், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் வருகை தந்தனர். விழாவினை சிறப்பிக்க புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட அருத்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் முதல்வர் அருத்தந்தை பாஸ்கல் ராஜ் மலர் கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி வரவேற்றார். விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பேராயர் பள்ளி கட்டிடத்தை அர்ச்சித்து ஆசிர் வழங்கினார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா இனிதே துவங்கியது.
குடியரசு துணைத் தலைவர் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்று விழாவினை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பேராயர் குடியரசு துணைத் தலைவரை வரவேற்று சிறப்புரையாற்றினர். குடியரசு துணைத் தலைவர் உரையாற்றுகையில், மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை முன்னிட்டு இந்த புதிய பள்ளி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கல்வி என்றால் என்னவென்றே தெரியாத காலகட்டத்தில் கல்விதான் முக்கியம் என்ற நோக்கத்தில் துவங்கப்பட்டது பெத்தி செமினார் பள்ளி. இப்பள்ளியானது 184 ஆண்டு காலம் பழமையானது. கல்வி பயணத்தில் இவ்விழாவானது ஒரு முக்கியமான தொடரோட்டம். ஒழுக்கம், அறநெறி சார்ந்த பண்புள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கு மனமகிழ்ந்து பாராட்டினார். கல்வியின் சக்தியால் மனிதன் உயர்கிறான். கல்வியினை ஆழமாக கற்றால் மாணவர்கள் உயர்வர். அவர்களின் மூலம் சமூகமும் நாடும் உயரும். ஒரு ஏழைக்கு கல்வி அளிக்கும் போது அதில் ஏற்படுகின்ற மனநிறைவு வேறு எதிலும் இல்லை. இப்பள்ளி பெருமைமிகு பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. எனவே மாணவர்கள் அனைவரும் தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி உழைத்து தேசத்திற்கும் சமூகத்திற்கும் நன்மை நிறைந்தவர்களாக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும், இந்த பள்ளியானது கல்வி வளர்ச்சியில் புதிய உயரத்தை அடைந்து எதிர்காலத்தில் கல்வித்துறையில் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் வாழ்த்து கூறினார். மேலும் திருக்குறளையும் புறநானூற்று பாடல்களையும் பாரதியாரையும் மேற்கோள் காட்டி கல்வியின் மேன்மையை செந்தமிழில் எடுத்துரைத்தார். இப்பள்ளிக்காக உழைக்கும் பள்ளி முதல்வருக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். வாழிய செந்தமிழ், வாழிய பாரதம், ஜெய்ஹிந்த் என்று தமது உரையை நிறைவு செய்தார். மேலும் பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவன் மாஸ்டர் ராகுல் ராமகிருஷ்ணன் மலேசியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் சதுரங்க போட்டிகள் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவரின் வெற்றிகளை பாராட்டும் விதமாக குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு பரிசினை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பள்ளி முதல்வர் உரையாற்றுகையில், இக்கட்டிடம் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும். இதன் மூலம் பள்ளியின் கல்வித்தரன் மேலும் உயரும் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் ஏற்பட்டுள்ளது என கூறினார். இப்புதிய கட்டிடம் உருவாக்க காரணமாக இருந்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். இறுதியாக பள்ளி மாணவரின் நன்றியுரையுடன் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்வில் குழந்தைகள் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக SS ஈவென்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஸ்பிரிங் வசந்த காலத்தை மையமாக கொண்ட குழந்தைகள் ஃபேஷன் ஷோ மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் பல குழந்தைகள் வண்ணமயமான பூக்களால் ஆன ஆடைகளில் மேடையில் நடை போட்டு அனைவரையும் கவர்ந்தனர். இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாண்டி மெரினாவில் திரண்டு வந்து மகிழ்ச்சியுடன் ரசித்தனர். விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார். தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மீடியா ஸ்பான்சராக எஸ் மீடியா இருந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை SS ஈவென்ட்ஸ் ஃபவுண்டர் ஷாபனா மற்றும் கோ-ஃபவுண்டர் சக்திவேல், ஸ்டுடியோ 7 பிரைடல் ஸ்டுடியோ, SKP டிராவல்ஸ் சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் மாஹேவில் வழி தவறி வந்த உடும்பு ஒன்று நகர சாலையின் வாகன போக்குவரத்தில் சிக்கி 2 மணி நேரமாக தவித்தது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி புதுவையின் மாஹே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக தவித்தது. மாஹேவில் இப்படிப்பட்ட காட்சி அடிக்கடி நடைபெறுவதை தடுத்து வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் சன்னதியில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பகுதியில் உள்ள வைணவ ஆலயங்களில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த தோத்தாரிநாதர் என்றழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக துவங்கி முக்கிய நிகழ்வான பகல் 10 திருவிழாவின்
10ஆம் நாள் அதிகாலை வைகுண்ட ஏகாதசி நிகழ்வையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். விழாவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி 50,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் முதல் கட்டமாக ரூபாய் 50,000 வழங்கினார். உடன் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் இருந்தனர். புதுவை குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பாலசாஸ்தா ஐயப்பன் சுவாமி உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்ல பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டாலயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயர் சுவாமி உற்சவ விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி மகா அபிஷேகம், புஷ்ப அர்ச்சனை, மகா தீபாராதனை, அன்னதானம் மற்றும் ராஜர் அலங்காரத்தில் உள்ள பொற்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து 18 படி அமைத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர்கள், அறங்காவல் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் துவங்கி நாள்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலைகள் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்ற பரமபதல் வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் துவங்கி நாள்தோறும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலைகள் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்ற பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்று வருகின்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.